கஸ்தூரி கஸ்தூரி கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட வீட்டுக்கு வந்த கஸ்தூரியோட அண்ணனுமே அங்க கஸ்தூரியை பார்த்து, இங்க பாரு, இன்னைக்கு என்ன ரெண்டு ரவுடி பசங்க வந்து இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை கேட்டு ரொம்பவுமே மிரட்டினாங்க. ஆமாமா, அதுவும் நடேசன் இருக்கான்ல, அந்த வீட்டை சுத்தி இருக்கே நிலம், அவனுங்க நில பத்திரத்தை கூட கேட்கல, அந்த வீட்டோட பத்திரத்தை கேட்டானுங்க. என்கிட்ட இல்ல, அது நடேசன் கிட்ட தான் இருக்கு, அவன் எங்கேயாவது தொலைச்சிட்டு இருப்பான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரி, அப்போ உன்னோட உயிர் தான் உனக்கு முக்கியம்னா ஒழுங்கு மரியாதையா போய் உன் தங்கச்சியோட வீட்டு பத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு வான்னு என்னை மிரட்டி அனுப்பியிருக்கானுங்க. என்னை காப்பாத்தினது யார் தெரியுமா? அந்த சோழனும் நிலாவும் வந்துதான். கஸ்தூரி, எனக்காக ஒரு உதவி பண்ண, என் உயிரை நீ காப்பாத்தணும்னா இந்த வீட்டு பத்திரத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கிட்ட கஸ்தூரியோட அண்ணன் வந்து பேச, அண்ணே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவனோ வந்து வீட்டு பத்திரத்தை கேட்கறானா, நீயும் எடுத்து கொடுத்துருவியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. இங்க பாருண்ணே, இதுல இருந்தே தெரியல, இதெல்லாம் அந்த சோழன் வேலையா தான் இருக்கும். ஆமாண்ணே, ஏன்னா அந்த வீட்டோட சுத்தி இருக்க நிலம் மட்டும்தான் உங்க பேர்ல இருக்கு, அந்த வீடு அந்த நடேசன் பேர்ல தான் இருக்குன்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சோழனும் நிலாவும் வேணும்னே ஆளுங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. இது கூட தெரியாம என்னமோ என் வீட்டு பத்திரத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த வீட்டு பத்திரத்தை எல்லாம் கொடுத்துட முடியாது. என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை அப்படியே கொண்டு போட்டுருவாரு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, என்னம்மா சொல்ற? அப்படியா? எனக்கே சந்தேகம் வந்தது. அந்த ராஸ்கல் சோழன் கிட்ட நான் கேட்டேன், டேய், நீ தான் ஆளை வச்சு என்னை மிரட்டுறியாடான்னு. ஆனா அவன் என்னமோ நான் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தேன். அண்ணே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த நடேசன் வீட்டு பத்திரம் நடேசன் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்ட. இப்போ அவங்க மும்முரமா அந்த பத்திரத்தை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. அந்த பத்திரம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த வீடு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இப்படி பண்ண? என்ன பண்ண சொல்ற கஸ்தூரி? என் கழுத்துல கத்தி வைக்காத குறைதான் அவனுங்க என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொன்னானுங்க. நானும் பயத்துல சொல்லிட்டேன். சரி விடு, பாத்துக்கலாம். அண்ணே, இங்க பாருண்ணே, நீ வேற அந்த வீட்டில தான் எங்கேயாவது தொலைச்சிருப்பான்னு சொல்லியிருக்க. அப்ப கண்டிப்பா அந்த சோழன் வீட்டுக்குள்ள போவான். வீட்டுக்குள்ள போனான்னு வச்சுக்கோ, அந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த உயிரை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு ராத்திரி நாம உஷாரா இருக்கணும், அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கஸ்தூரி சொல்ல, நீ சொல்லிட்டலம்மா, இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே மாட்டேன், நான் வீட்டு வாசலே இருந்து காவல்ல இருந்துக்கிறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரியோட அண்ணனுமே சொல்றாரு. இன்னொரு பக்கம் இங்க ரூமுக்கு வந்த அங்க இருந்த நிலாவோ எல்லார்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்ல, உடனே அங்க இருந்த நடேசன் இருந்துகிட்டு, இப்ப புரியுது நிலா, எனக்கு என்னமோ அந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில இருந்து கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, சோழன் இப்போ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீலா ஒரு திட்டத்தை போட்டு அங்க சோழனை கூப்பிட, உடனே அங்க பாத்துக்கிட்டு இருந்த சேரன் இருந்துகிட்டு, என்னப்பா நீலா, இந்த நேரத்துக்கு சோழனை கூட்டிகிட்டு எங்க போக போற? அண்ணே, அதான் தெரிஞ்சு போச்சுல, அந்த வீட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு மூலையில உயில் இருக்குன்னு இதோ அங்கிள் வாயாலே சொல்லிட்டாரு. அப்போ நாம அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும். ஐயோ நிலா, என்ன சொல்ற? அந்த வீட்டுக்குள்ள இப்ப சீல் வச்சிருக்கு, கண்டிப்பா யாராலையும் உள்ள போக முடியாது. அப்படியே சீலை உடைச்சு உள்ள போனாலும் அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் சொல்ல, ஐயோ அண்ணே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம நாம போய் அந்த வீட்டுக்குள்ள இருக்க உயிரை தேடி ஆகணும். சோழன் வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனை அழைச்சுக்கிட்டு நிலாவோ நேரா கார் எடுத்துக்கிட்டு அங்க நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நிலாவும் சோழனும் நேரா நடேசனோட வீட்டுக்கு வந்ததும் சோழன் வேக வேகமா முன்கதவோட சீலை போய் பிரிக்கிறதுக்கு ஆரம்பிக்க, சோழன் என்ன பண்றீங்க? முன்னாடி எல்லாம் பிரிக்க கூடாது, அப்படி யாருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நமக்கு தான் பின்வாசல் இருக்குல்ல, அந்த வழியா போய் உள்ள பாப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா அங்க சோழனை அழைச்சுக்கிட்டு பின்வாசல் வழியா போக, இன்னொரு பக்கம் இங்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ மனசுல ஒரு சந்தேகம் வர இங்க கஸ்தூரியோட அண்ணன் தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சுக்கிட்டு நேரா நடேசனோட வீட்டுக்கு போறாரு. டேய், என்னடா கேட்டெல்லாம் மூடிதான் இருக்கு, யார் போயிட போறா, அதுவும் இவ்வளோ பெரிய கேட்டை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி அண்ணனோட ஃப்ரெண்டு பேச, டேய் பேசாம வாடா அப்படின்னு கதவை திறந்துக்கிட்டு இங்க கஸ்தூரி அண்ணன் நேரா அங்க நடேசனோட வீட்டுக்கு போக, வீட்டோட முன்பக்க வாசல் அங்க சீல் பிரிக்காம இருக்கிறத பார்த்ததும் பின்னாடி சந்தேகப்பட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பாத்தியாடா, என்னமோ பெருசா சொன்னேன் பாரு, வீட்டு பின்னாடி இருக்க வாசல் திறந்திருக்கு, கண்டிப்பா இவங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேக வேகமா எங்க கஸ்தூரியோட அண்ணன் உள்ள போக, இன்னொரு பக்கம் நிலாவும் சோழனும் மும்மரமா அங்க உயிரை தேடிக்கிட்டு இருக்க, உடனே எங்க கஸ்தூரி அண்ணன் சோழனை பார்த்து, டே ராஸ்கல், என்னடா தேடிக்கிட்டு இருக்க? அதுவும்
வீட்டில் சீல் வச்சிருக்காங்க, அதை பிரிச்சுட்டு உள்ள வந்து அப்படி என்ன தேடிக்கிட்டு இருக்க? என்ன வீட்டு பத்திரம் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கியா? அப்போ நீ தானே காலையில என்னை ஆளை வச்சு அடிக்க பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கஸ்தூரி அண்ணன் பேச, உடனே இங்க சோழன் இருந்துகிட்டு, ஆமா இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? பின்ன இந்த வீட்டு உயில் உங்ககிட்ட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தான் பாண்டியனையும் பல்லவனையும் அடிக்க அடிக்க ஆள் அனுப்புனேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ சோழன், என்ன சோழன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசாம இருங்க. இங்க பாருங்க அங்கிள், உயில் இந்த வீட்டில் தான் இருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிலா சொல்ல, உடனே இங்க கஸ்தூரி அண்ணா இருந்துகிட்டு, இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராது, இப்பவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்க சீல் வச்ச பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு விஷயத்த சொல்ல, கொஞ்ச நேரத்துல கான்ஸ்டபிள் அழைச்சுக்கிட்டு அங்க இன்ஸ்பெக்டரோட போலீஸுமே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு வழியா இங்க நிலா கையில ஒரு பேப்பர் மாதிரி பட அதை எடுத்து படிச்சும் பாக்குறாங்க. சோழன் ஒரு நிமிஷம் வாங்க, இந்த உயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் கிட்ட இங்க நிலா அந்த உயிலை காட்ட, அதை படிச்சு பார்த்த சோழனுமே, நிலா இந்த உயில் தான் நிலா, இதுதான் அப்பாவுக்கு தாத்தா எழுதி கொடுத்துருக்காரு. பெரியப்பா பாத்தீங்களா, எங்க கிட்ட உயில் இருக்கு. சார் வாங்க சார் வாங்க, என்ன எதுன்னு தெரியாமலே எங்க வீட்டுக்கு நீங்க சீல் வச்சுட்டு போனீங்களே, பாருங்க இந்த வீடு எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு, இதோ அதுக்கான உயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சோழன் காட்ட, அதை படிச்சு பார்த்ததும் இங்க இன்ஸ்பெக்டருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே கஸ்தூரியோட அண்ணனை பார்த்து, யோ என்னையா இது, அந்த நடேசன் பேர்ல தான் இந்த வீடு இருக்குன்னு தெளிவா இருக்கு, என்னமோ நீ இந்த வீடு உங்க யார் பேர்லயும் இல்ல, இந்த வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு பேசியிருக்க, என்னையா இதெல்லாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கஸ்தூரியோட அண்ணனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க, இங்க நிலாவோ அங்க சேரனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா எல்லாரும் இங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இங்க நடேசனை அழைச்சிக்கிட்டு சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே நேரா நடேசனோட வீட்டுக்கு வராங்க. என்னப்பா நிலா ஃபோன் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கேட்க, அண்ணன் உயில் கிடைச்சிருச்சுன்னு, அங்கிள் பேர்ல தான் அவங்க அப்பா அதாவது உங்க தாத்தா இந்த வீட்டை எழுதி வச்சிருக்காரு, பாருங்க உயில்ல நல்லா தெளிவாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிலை எடுத்து அங்க சேரன் கிட்ட காட்ட, சேரன் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்க இருந்த நடேசனோ, ஏண்டா இந்த வீடு எனக்கு தானே என் அப்பா நல்லாவே தெளிவா எழுதிட்டு போயிருக்காரு, ஆனா நீயும் இவளும் சேர்ந்துக்கிட்டு ஆஹா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்ஸ்பெக்டர் நான் சொல்லியும் நீங்க கேட்கலல்ல, பாருங்க இப்ப இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, எங்களை தேவை இல்லாம இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும், இந்த வீட்டை எப்படியாவது இவங்க பேர்ல மாத்தணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்திருக்காளுங்க, கண்டிப்பா இவங்கள நான் சும்மா விட மாட்டேன், என் மேல பொய் கேஸ் போட்டு தேவையில்லாம இந்த வீட்டை அபகரிக்கணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால இவங்க மேல நான் கேஸ் கொடுக்குறேன், இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசன் சொல்ல, உடனே சேரன் இருந்துகிட்டு, அப்பா வேண்டாப்பா இன்ஸ்பெக்டர், வேண்டாம் இன்ஸ்பெக்டர், அவங்க எங்களோட அத்தை, அவரு எங்க பெரியப்பா, அப்படி இருக்கும்போது வயசான காலத்துல எதுக்காக ஸ்டேஷன் அது இதுன்னு, வேண்டாம் அப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் அவங்க மேல பரிதாபப்பட்டு பேச, ஆமா இவன் வந்துருவான், ஆனா உனா இறக்க குணம் கொண்டுகிட்டு, இங்க பாரு பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு, இந்த இறக்க குணம் அந்த 2 நாய்களுக்கும் இல்லையே, இந்த வீட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து வாங்கி ஆட்டைய போடணும் தானே இவ்வளவு திட்டம் போட்டிருந்தாங்க, அதனால இவங்கெல்லாம் வெளியவே இருக்க கூடாது, எனக்கு இதுதாண்டா சந்தர்ப்பம், என்னை எத்தனை தடவை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாளுங்க, அதனால இவங்க இப்போ ஜெயிலுக்கு போட்டோம், இன்ஸ்பெக்டர் நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசன் 2 பேர் மேலேயும் கேஸ் கொடுக்க, இன்ஸ்பெக்டரோ 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.